ஆற்றின் அலைகள் தாலாட்டும் கரையில் பசுமை விரித்த நெல் வயல்களுக்கு காவலாக கம்பீரமாக நின்றது அந்த பழைய பாரம்பரிய வீடு கைதக்கள். அதன் பழமையான மரத்தூண்களுக்கும் கல்லில் செதுக்கிய சுவர்களுக்கும் சொல்வதற்கு நிறைய கதைகள் இருந்தன. கேசவன் நாயர் மற்றும் அவரது அன்பு மனைவி சாரதா அம்மாவின் வியர்வை, பெருமூச்சுகள், எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களின் எல்லையற்ற அன்பின் மனம் கமழும் கதைகள். அவர்களின் உலகம் அந்த பாரம்பரிய வீடும் அதன் முற்றத்தில் விளையாடி வளர்ந்த 3 ஆண் பிள்ளைகளும் தான். ஹரிகிருஷ்ணன், முரளி, பிரசாத். வறுமையின் கசப்பை அறியாமல்தான் அந்த மகன்கள் வளர்ந்தனர். சூரியன் உதிக்கும் முன்பே வயலுக்கு செல்லும் கேசவன் நாயரின் கால்கள் சூரியன் மறையும் வரை அந்த வயல் சேற்றில்தான் இருக்கும். அவர் உடலிலிருந்து வழிந்த ஒவ்வொரு துளி வியர்வையும் பிள்ளைகளின் புத்தகத்தில் எழுத்துகளாகவும் உடம்பில் புத்தாடைகளாகவும் உருமாற்றம் பெற்றன. சமையலறையில் ஏறியும் நெருப்பின் சூட்டை விட சாரதா அம்மாவின் பாசம் பெரிதாக இருந்தது. பிள்ளைகளுக்கு பிடித்த பலகாரங்களை செய்தும் அன்பை இலையின் நுனியில் பரிமாறியும் அந்த தாயின் கைகளுக்கு ஓய்வே இருந்ததில்லை. என் பிள்ளைகள் படித்து பெரிய நிலைக்கு வர வேண்டும், வானம் முட்டும் அளவுக்கு வளர வேண்டும், அதற்காக இந்த அப்பாவும் அம்மாவும் மண்ணில் கிடந்து புரளவும் தயாராக இருக்கிறோம் என்று கேசவன் நாயர் சொல்லும்போது அந்த கண்களில் 1000 நட்சத்திரங்கள் ஒன்றாக பிரகாசித்தன. காலம் குதிரையைப் போல பாய்ந்தோடியது. பிள்ளைகள் படித்து பெற்றோரின் கனவுகளுக்கு சிறகுகள் கொடுத்தனர். ஹரிக்கு பெங்களூரில் பொறியாளர் வேலை, முரளிக்கு உள்ளூர் வங்கியில் மேலாளர், பிரசாத்திற்கு பள்ளியில் ஆசிரியர் என நியமனம் கிடைத்தது. பிள்ளைகளின் வெற்றியில் அந்த பெற்றோரின் இதயம் பெருமையால் நிரம்பி வழிந்தது. பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்திருந்த சேமிப்பை கொண்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 சகோதரிகளை ஒரே பந்தலில் வைத்து கேசவன் நாயர் தன் மகன்களின் திருமணத்தை ராஜகீயமாக நடத்தி கொடுத்தார். திருமணம் முடிந்ததும் கைதக்கள் வீட்டின் ஐஸ்வர்யம் பெருகியது. 3 மருமகள்களின் கொலுசு சத்தமும் வளையலோசைகளும் சிரிப்பொலிகளும் அந்த வீட்டின் சுவர்களில் எதிரொலித்தன. இனி நாம் ஓய்வெடுக்கலாம் சாரதா, நமது மாலை காலத்தை பிள்ளைகள் மருமகள்கள் அவர்களின் பிள்ளைகளோடு சந்தோஷமாக கழிக்கலாம் என்று கேசவன் நாயர் சொல்லும்போது சாரதா அம்மாவின் முகத்தில் சொல்ல முடியாத சந்தோஷம் நிறைந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி வெள்ளி மேகங்களுக்கு நடுவே கார்மேகத்தின் நிழல்கள் மெல்ல பரவத் தொடங்கின. நாட்கள் வாரங்களாக மாறிய போது வீட்டின் சூழல் மாறத் தொடங்கியது. மருமகள்களின் புன்னகைக்கு பின்னால் ஏளனம் மறைந்திருந்தது. அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் ரகசியங்கள் மாமியாரின் காதுகளில் கூரிய ஊசிகளைப் போல தைத்தன. சாரதா அம்மா அன்புடன் சமையலறையில் செய்யும் நாட்டுப்புற உணவுகளுக்கு அவர்கள் புதிய பெயர்கள் சூட்டினர். பழசு, சுத்தமில்லாதது என்று. அம்மா சமைப்பது இப்போது யாருக்கும் பிடித்ததில்லை. ஹரி அண்ணாவுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கிறது, இந்த தேங்காய் எண்ணெயெல்லாம் அவ்வளவு நல்லதல்ல என்று ஒரு நாள் ஹரியின் மனைவி சொன்னாள். ஆமாம், எங்களுக்கு என சில முறைகள் இருக்கின்றன. அம்மா இனி இந்த வயதில் சமையலறையில் கஷ்டப்பட வேண்டாம், தேவைப்பட்டால் எங்களுக்கு ஒரு வேலைக்காரியை வைத்துக் கொள்ளும் தகுதி இருக்கிறது என்று முரளியின் மனைவியும் அதை வழிமொழிந்தாள். அந்த வார்த்தைகள் ஒரு இடியைப் போல சாரதா அம்மாவின் நெஞ்சில் இறங்கியது. பிள்ளைகளுக்கு உணவு சமைப்பதை விட பெரிய சந்தோஷம் அந்த தாயின் வாழ்வில் இருந்ததில்லை. மெதுவாக அன்பை பரிமாறிய அந்த கரங்களை அவர்கள் சமையலறையிலிருந்து விரட்டி அடித்தனர். வீட்டு விஷயங்களில் ஏதாவது கருத்து சொல்ல முயன்ற கேசவன் நாயரை மகன்களே தடுத்தனர். அப்பா, இனி இதில் தலையிட வேண்டாம், காலம் நிறைய மாறிவிட்டது, எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று அதன்பின் அந்த பெரிய பாரம்பரிய வீட்டில் அவர்கள் கட்டியெழுப்பிய சாம்ராஜ்யத்தில் அவர்கள் இருவரும் ஒரு சிறிய அறைக்குள் ஒதுக்கப்பட்டனர். தினமும் வேலை முடிந்து வரும் மகன்களின் காதுகளில் மனைவிகள் விஷத்தை கக்கினர். அம்மா என்னை ஒரு வேலைக்காரி போல் பார்க்கிறார், அப்பா உங்கள் பணத்தை கணக்கு கேட்கிறார், நான் திருடுகிறேனா என்று சந்தேகம் படுகிறார் போன்ற பொய்களை திரும்ப திரும்ப கேட்டபோது தேனில் தோய்த்த அந்த வார்த்தைகளில் மகன்களின் மனமும் கல்லாகி போனது. அவர்கள் மெதுவாக பெற்றோரை எதிரிகளாக பார்க்கத் தொடங்கினர். வார்த்தைகளால் குத்துவது மெல்ல உடல் ரீதியான துன்புறுத்தலாக மாறியது. பசிக்கும்போது ஒரு கிளாஸ் தண்ணீர் கேட்டால் ஏளனமே பதிலாக கிடைத்தது. நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடந்தால் திரும்பி பார்க்க ஆளில்லை. சொந்த பிள்ளைகள் பார்வையாளர்களாக நிற்க அந்நியர்களைப் போல் அவர்கள் அந்த வீட்டில் வேதனையின் கசப்பை அருந்தினர். கடைசியாக அந்த நாள் வந்தது. ஒரு நாள் காலை 3 மகன்களும் ஒன்றாக அவர்களின் அறைக்கு வந்தனர். அவர்களின் முகத்தில் எந்த இரக்கமும் இல்லை. மூத்தவன் ஹரி சொன்னான், அப்பாவும் அம்மாவும் இந்த வீட்டை விட்டு போக வேண்டும், உங்களுக்கு தேவையான பணமோ மற்ற வசதிகளோ நாங்கள் செய்து தருகிறோம், ஆனால் இனி இங்கே எல்லோரும் ஒன்றாக வாழ்வது கடினம், எங்களுக்கென ஒரு வாழ்க்கை வேண்டும், அமைதி வேண்டும் என்று. கேசவன் நாயர் உடைந்து போனார். மகன்களே, இந்த வயதில் நாங்கள் எங்கே போவோம்? அவர் குரல் ஒரு நூல் போல மெலிந்து போனது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாட்டில் நிறைய அனாதை இல்லங்களும் முதியோர் இல்லங்களும் உள்ளன, அங்கே எங்காவது போயிருங்கள், அதற்கான பணத்தை நாங்கள் தருகிறோம் என்று இளைய மகன் பிரசாத் எந்த கூச்சமும் இன்றி சொன்னான். சாரதா அம்மாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தது. இதற்காகவா மகன்களே, இந்த ஒரு நாளுக்காகவா நாங்கள் எங்கள் ஜீவிதம் முழுவதையும் உங்களுக்காக தியாகம் செய்தோம்? அந்த தாயின் கேள்வி அந்த அறையின் கருங்கல் சுவர்களில் பட்டு திரும்பவில்லை. அன்று மதியம் ஒரு சிறிய மூட்டையில் தங்கள் பழைய துணிகளுடன் கேசவன் நாயரும் சாரதா அம்மாவும் அந்த வீட்டின் படியை இறங்கினார். அவர்கள் நட்டு வளர்த்த மரங்கள் அவர்களை பார்த்து துக்கிப்பது போல அவர்களுக்கு தோன்றியது. ஒவ்வொரு மண்துகளும் அவர்களிடம் விடைபெற்றது. அவர்கள் கட்டிய வீடு அவர்களுக்கு என்றென்றைக்குமே அந்நியமாகி போனது. அவர்கள் கிராமத்தின் பழைய கோவில் ஒன்றின் மண்டபத்தில் தஞ்சம் புகுந்தனர்.
பக்தர்கள் கொடுக்கும் உணவை உண்டு கிழிந்த ஆடைகளை அணிந்தவர்கள் நாட்களை கழித்தனர். அப்படியிருந்தும் சாரதா அம்மா தன் மகன்களை சபிக்கவில்லை. என் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கணும் கடவுளே என்று மட்டும் கண்ணீருடன் பிரார்த்தித்தார். நாயரே, கவலைப்படாதீர்கள். என்றாவது ஒரு நாள் அவர்கள் தங்கள் தவறை உணர்வார்கள். அவர்கள் நம்மை திரும்ப அழைக்க வருவார்கள் என்று நம்பிக்கையுடன் தன் கணவரின் தளர்ந்த கைகளை பிடித்துக் கொண்டு சொல்வார். ஆனால் மகன்களைப் பற்றிய நினைவுகள் கரையான் புற்றை போல அவர்களின் மனதையும் உடலையும் அரித்துக் கொண்டிருந்தன. ஒரு கனமழை இரவில் வானமும் பூமியும் ஒன்றாக அழும்போது கோயில் மண்டபத்தின் குளிர்ந்த காற்றில் கேசவன் நாயரின் மடியில் படுத்து மகன்களின் பெயரை மெதுவாக முணுமுணுத்தபடியே சாரதா அம்மாவின் உயிர் பிரிந்தது. அந்த பெருமழையில் தன் அன்புக்குரியவளின் குளிர்ந்த உடலை கட்டி அணைத்து கேசவன் நாயர் கதறி எழுதார். அந்த கதறல் மழையின் சங்கீதத்தில் கரைந்து போனது. அம்மாவின் மரண செய்தியை ஊர்க்காரர் ஒருவர் தெரிவித்தும் இறுதி சடங்குக்கு கூட அந்த மகன்கள் வரவில்லை. இந்த உலகில் தான் முற்றிலும் தனித்து விடப்பட்டதாக கேசவன் நாயர் உணர்ந்தார். மனைவியின் நினைவுகள் வேட்டையாடும் அந்த கோயிலில் அவரால் தொடர்ந்து இருக்க முடியவில்லை. கடைசியாக ஒரு முடிவோடு அருகிலிருந்த முதியோர் இல்லத்தின் படிகளை ஏறினார். அங்கே தன்னைப்போல் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட, கண்களில் அதே வெறுமையை சுமந்த பல பெற்றோர்கள் இருந்தனர். அவர்களின் வலிகளுக்கு இடையில் அவர் ஒரு புதிய வாழ்க்கையை கண்டார். மாதங்களுக்கு பிறகு கேசவன் நாயர் தன் மகன்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அன்புள்ள மகன்களே, நீங்கள் இந்த கடிதத்தை வாசிக்கும்போது நான் சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு இங்கே ஒரு குறையும் இல்லை. என் இரத்தத்தையும் சதையையும் கொடுத்து நான் சம்பாதித்த கைதக்கல் வீட்டையும் என் பெயரில் உள்ள சொத்துக்களையும் வயல்களையும் நான் இந்த முதியோர் இல்லத்திற்கு விருப்பதானமாக வழங்கியிருக்கிறேன். இனி அது என் புதிய பிள்ளைகளாக இங்கே வாழும் என்னைப் போல யாரும் மற்றவர்களுக்கானது. அந்த கடிதம் ஒரு இடி போல மகன்களின் நெஞ்சில் இறங்கியது. தாங்கள் எதிர்பார்த்திருந்த சொத்து கைவிட்டு போனதை அறிந்ததும் அவர்கள் நிலை குலைந்தனர். மூவரும் ஒன்றாக முதியோர் இல்லத்திற்கு விரைந்தனர். அங்கே முற்றத்தில் ஒரு நாற்காலியில் அமர்ந்து சாரதா அம்மாவின் பழைய புகைப்படத்தை பார்த்து மௌனமாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த தந்தையை அவர்கள் கண்டனர். அப்பா, இது என்ன காரியம் செய்தீர்கள்? நாங்கள் இல்லையா உங்களுக்கு? அப்பாவின் சொத்துக்கு வாரிசுகள் நாங்கள்தானே என்று அவர்கள் ஒன்றாக கத்தினார். கேசவன் நாயர் அமைதியாக அவர்களை பார்த்தார். அந்த கண்களில் இப்போது கண்ணீர் இல்லை. பதிலாக எல்லாம் எரிந்து முடிந்த ஒரு தணலின் வெறுமை இருந்தது. நீங்கள் ஒரு காலத்தில் என் மகன்களாக இருந்தீர்கள். ஆனால் உங்கள் அம்மாவை கொன்றது நீங்கள்தான். அந்த அப்பாவை இறப்பதற்கு முன் உங்களை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டாள். அவளை பார்க்கவோ அவளுடைய உயிரற்ற உடலுக்கு அருகில் வரவோ தயாராக இல்லாத உங்களுக்கு என் சொத்தில் எந்த உரிமையும் இல்லை. அன்பு தராத பிள்ளைகளுக்கு சொத்து கொடுக்க எந்த தகப்பனும் விரும்ப மாட்டான். என் சொத்து இனி இங்கிருக்கும் ஏழைகளுக்கானது. நீங்கள் இப்போது தங்கியிருக்கும் என் வீட்டை உடனடியாக காலி செய்ய வேண்டும். சட்ட ரீதியான எல்லா நடவடிக்கைகளையும் நான் முடித்துவிட்டேன். மகன்கள் மூவரும் குற்றமுணர்ச்சியால் தலைகுனிந்து நின்றனர். அவர்களின் கண்ணீருக்கு கல்லாக மாறியிருந்த அவரது தந்தையின் இதயத்தை கரைக்கும் சக்தி இல்லை. அவர் அவர்களை புறக்கணித்து தனக்காக காத்திருக்கும் புதிய பிள்ளைகளிடம் அந்த முதியோர் இல்லத்திற்குள் நடந்து சென்றார். தங்கள் கர்ம வினையால் அனைத்தையும் இழந்த அந்த 3 மகன்களும் வாழ்நாள் முழுவதும் நீங்காத குற்றமுணர்ச்சி தீயில் வெந்து வாழ தங்கள் மனைவிகளின் வீடுகளுக்கு திரும்பினர். முதியோர் இல்லத்தில் தன்னுடைய சிறிய அறையில் சாரதா அம்மாவின் புகைப்படத்தை பார்த்து கேசவன் நாயர் மெதுவாக முணுமுணுத்தார். சாரதா, இனி நமக்கு வலி இல்லை. நம் பிள்ளைகள் நம்முடன் தான் இருக்கிறார்கள். இங்கே இருக்கும் இவர்கள் அனைவரும். அந்த புகைப்படத்தில் சாரதா அம்மா புன்னகைப்பது போல் அவருக்கு தோன்றியது. வெளியே ஒரு புதிய விடியல் பிறந்து கொண்டிருந்தது.